எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு சிஸ்டர்ஸ் கிச்சனில் இட்லி தோசைக்கு சத்தான சட்னிங்க. ரொம்ப சூப்பர் சட்னி. இது வேர்க்கடலை சட்னி தாங்க. ஏன்னா வேர்க்கடலையில் ஒரு 5 விதமாக சட்னி அரைக்கலாங்க. இது செகண்ட் மெத்தடுங்க. ஃபஸ்ட்டு மெத்தடில் ஒரு சட்னி அரைச்சிருக்கேன். அது உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இது செகண்ட் மெத்தடுங்க. ஒரு விதமாக அரைக்கலாம். ஒரு டேஸ்ட் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கமெண்ட்ஸில் எந்த விதம், நான் ஒரு 5 விதமாக அரைச்சி காட்டுறேன். எந்த விதம் எந்த மெத்தடு நல்லா இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது செகண்டு. கண்டிப்பாக பார்த்துக்கங்க. கண்டினியூஸாக நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சட்னி எந்த மெத்தடு பிடிக்குது, எந்த டேஸ்ட்டு பிடிக்குதுன்னு தெரியும். இப்போ வாங்க எப்படி அரைக்கலான்னு பார்க்கலாம். ஒரு 100 கிராம் வேர்க்கடலை, 2 தக்காளி, 2 வெங்காயம், 5 காஞ்ச மிளகாய், கொஞ்சம் புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி, அதுக்கப்புறம் ஒரு 10 பல் பூண்டு, தேவையான அளவு கல் உப்பு, வெங்காயம் தக்காளியை நல்லா வதக்கிடுங்க. அதுக்கப்புறம் அதிலே வேர்க்கடலையை சேர்த்து உப்பு சேர்த்து அரைச்சி கொஞ்சம் கொரப்பாக அரைங்க. ரொம்ப நைஸாக அரைக்காதீங்க, நல்லா இருக்காது. இப்போ நல்லா ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிடுங்க. கடுகு உளுத்தம்பருப்பு கால் ஸ்பூன் போட்டுருங்க. சீரகம் 1/4 ஸ்பூனு, தேவையான அளவு 2 கொத்து கருவேப்பிலை போட்டுங்க. சூப்பரான சட்னிங்க. பிடிச்சிருந்தால் லைக்